அமமுக மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரை தாவேக கூட்டணிக்குள் கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்தவும் செங்கோட்டையனிடம் பொறுப்பு அளிக்கப்பட்டது. அதற்கேற்ப செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள், நிர்வாகிகளை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி வருகிறார். இந்த சட்டசபை தேர்தலில் அதிமுகவில் யாருக்கெல்லாம் சீட் கிடைக்காதோ, யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்காமல் அதிருப்தியில் இருக்கிறார்களோ அவர்களை நேரடியாக செங்கோட்டையன் தொடர்பு கொண்டு வருகிறார். அண்மையில் கூட சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏவான பல்பாக்கி சி. கிருஷ்ணன் செங்கோட்டையன் முன்னிலையில் தாவேகவில் இணைந்து கொண்டார். இதுபோல இன்னும் பலரும் அதிமுகவில் இருந்து விலகி தாவேக பக்கம் செல்வார்கள் என்று கணிக்கப்படுகிறது. சிலர் நேரடியாக தேர்தலில் செலவு செய்ய பணம் இல்லை என்று கூறினாலும் என்னை நம்பி வருமாறு செங்கோட்டையன் அழைத்திருக்கிறார். இதனால் தேர்தல் நெருங்கும் போது அதிமுகவில் இருந்து ஒரு பெரும் படையே தாவேக பக்கம் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவுக்கு வலுவாக இருக்கும் கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் ஓட்டை போட்டு வருவது வரும் சட்டசபை தேர்தலில் கடுமையான சேதாரத்தை ஏற்படுத்தும் என்று கணிக்கப்படுகிறது. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அமைதி காப்பதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர்.